Welcome to Star Police Academy, #1 Police Academy in Tamil Nadu. Biology part இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான क्वेश्चन பத்தி பார்க்க போறோம் வாங்க. அதுல தாதுக்கள், மூலங்கள், செயல்பாடுகள், குறைபாட்டு நோய்கள் பத்தி பார்க்க போறோம். அதுல first one calcium. calcium மூலங்கள் எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. பால் பொருட்கள், பீன்ஸ், முட்டைக்கோஸ், முட்டை, மீன். கால்சியம் வந்து இதுல இருந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. கால்சியம் தாதுவின் செயல்பாடுகள் பாருங்க. எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடக்கியுள்ளன. இரத்தம் உறைதல், தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுத்துதல். நெக்ஸ்ட் கால்சியம் தாதுவின் குறைபாட்டு நோய்கள். எலும்பு வளர்ச்சி குன்றுதல், மிக குறைவான எலும்பு, சட்டக வளர்ச்சி, எலும்பு துளை நோய். இந்த பாட்டுல இருந்து எப்படி क्वेश्चन கேட்க போறாங்க? எலும்பு துளை நோய் எந்த தாதுவின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதை மேட்ச் த ஃபாலோவிங்ல क्वेश्चन கேட்பாங்க. மற்றும் வேற எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா, கால்சியம் தாதுவுடைய செயல்பாடு கேட்பாங்க. இரத்தம் உறைதல், தசை சுருக்க செயல்பாடு கட்டுதல் எந்த தாதுவின் செயல்பாட்டால் ஏற்படுகிறது? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சோடியம். சோடியம் எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு சொல்றோம். அதனுடைய தாதுவின் செயல்பாடு பாருங்க. சோடியத்துடைய செயல்பாடு அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல், நரம்பு உணர்திறன் கடத்தல். சோடியத்துடைய குறைபாட்டு நோய்கள் தசை பிடிப்பு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை. அப்போ இதுல வேற எப்படி எந்த விதமா क्वेश्चन கேட்பாங்க பாருங்க. தசை பிடிப்பு எந்த தாதுவின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? அப்ப ஆன்சர் சோடியம். வேற விதமா எப்படி क्वेश्चन கேட்பாங்க பாருங்க. சோடியத்துடைய செயல்பாடு, அப்போ நரம்பு உணர்திறன் கடத்துதல். நெக்ஸ்ட் பொட்டாசியம். பொட்டாசியம் நம்மளுக்கு எங்க இருந்து அதிகமாக கிடைக்குது பாருங்க. வாழைப்பழம், சக்கரை வெள்ளைக்கிழங்கு, கொட்டைகள், முழு தானியங்கள், சிட்ரஸ் வகை பழங்கள். பொட்டாசியம் தாதுனுடைய செயல்பாடு பாருங்க. நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல். பொட்டாசியம் தாதுவின் குறைபாட்டு நோய்கள் தசை சோர்வு, நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை. அப்ப இந்த பாட்டுல இருந்து எப்படி நம்மளுக்கு क्वेश्चन கேட்பாங்க பாருங்க. தசை சோர்வு எந்த தாதுவின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் பொட்டாசியம். தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல் எந்த தாது? ஆன்சர் பொட்டாசியம். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்துல ஆன்சர் ரெண்டு விதமா क्वेश्चन கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்லயும் क्वेश्चन கேட்பாங்க, கேள்வியாகவும் கொடுத்துட்டு क्वेश्चन கேட்பாங்க. நெக்ஸ்ட் இரும்பு. இரும்பு எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. பசலைக்கீரை, பேரிச்சம்பழம், கீரைகள், பிராக்கோலி, முழு தானியங்கள், கொட்டைகள், மீன், கல்லீரல். இதனுடைய இரும்புடைய தாதுவின் செயல்பாடு பாருங்க. ஹீமோகுளோபின் முக்கிய கூறாக செயல்படுகிறது. இரும்பு தாதுடைய குறைபாட்டு நோய் பாருங்க, இரத்த சோகை. இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா 2023 TNUSRBல எஸ்ஐ क्वेश्चन பேப்பர்ல இதை கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட எந்த தாதுவின் மூலம் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது? ஆன்சர் இரும்பு. நெக்ஸ்ட் அயோடின். அயோடின் வந்து நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. பால், கடலிலிருந்து கிடைக்கும் உணவு, சாதாரண உப்பு. இதனுடைய செயல்பாடு பாருங்க. தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல். அயோடினுடைய குறைபாட்டு நோய்கள் பாருங்க. முன்கழுத்து கயலை, காய்டன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து क्वेश्चन எப்படி கேட்பாங்க பாருங்க. முன்கழுத்து கயலை எந்த தாதுவின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் அயோடின். அயோடினுடைய தாதுவின் செயல்பாடு தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல். நன்றி.